உங்களுக்கு ரொம்ப அன்பா சொல்கிறேன், நாம அடிமைத்தனத்துல போய் சிக்காம இருக்கிறதுக்கு பிசாசு நமக்கு முன்பாக எழுப்புகிற இந்த தூஷண வார்த்தை இருக்கு பாருங்க, அதுல நீங்க பலி ஆயிடவே கூடாது. இது ஒரு ட்ராப். ஒருத்தர் நம்மளை செய்யாத குற்றங்களை செய்ததாக நம்மளை ரொம்ப கேவலமா பேசும்போது, தூஷணமா பேசும்போது, நம்ம அமைதியா போனா நம்ம விடுதலையா வாழலாம். அந்த தூஷணத்துக்கு நீங்க பதில் சொல்ல இறங்கிட்டீங்க, அந்த வலையில நீங்க சிக்கிருவீங்க. தாவீது என்ன பதில் சொன்னா தெரியுமாங்க? ஏங்க, கர்த்தர் அவனை தூஷிக்கும்படி வச்சிருக்கான், தூஷிட்டு போட விடு, நம்ம போலாம், நமக்கு இந்த வேலை வேண்டாம், நம்ம எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். பதில் கூட சொல்லலைங்க. நான் நினைக்கிறேன் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து இதே முன்மாதிரியை நமக்கு முன்பாக வைத்தார். உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இது ஆச்சரியமா தான் இருக்கும். என்னங்க இவ்வளவு பேசுறாங்க உங்களுக்கு விரோதமா, இவ்வளவு தூஷிக்கிறாங்க, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? அப்ப இயேசு நம்மளுக்கு என்ன காண்பித்தார்? அவங்க தூஷிக்கிறாங்களப்பா, ஒரு வார்த்தை கூட பேசாது, அமைதியா போயிடு, அமைதியா போயிடு. அந்த தூஷண வார்த்தை எழும்பும் போது உன்னை முழுவதும் அடக்கிக்கொள். ஐ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு அபியூஸ். மேக் இட் அ பாலிசி இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில் ஒரு கோட்பாடாக மாற்றிருங்க. என்னை தூஷிக்கிறாங்களா, பதில் பேச மாட்டேன். என்னை தூஷித்து என்னை மோசமான வார்த்தைகளை பேசி என்கிட்ட இருந்து ஒரு பதில் வரணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அது நடக்காது. ஐ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு அபியூஸ். நீங்க ஒரு பர்சனல் பாலிசியை நீங்க பில்ட் பண்ணணும். ஐ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு அபியூஸ். ஐ டோன்ட் ஈவன் ஸ்பீக். ஐ டோன்ட் ரிப்ளை. ஐ வாக் as if I have not heard it. நான் ஏதோ கேளாதவன் போல போயிட்டே இருப்பேன், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு பாலிசியை நீங்க வச்சுக்கிடுங்க. அப்போ நீங்க அதுல சிக்கவே மாட்டீங்க. நீங்க என்றைக்கு அபியூஸ்ல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு நீங்க உங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டை கொடுக்குறீங்களோ, கரப்படம் வெளியே வரவே மாட்டீங்க. அபியூஸ் யாராவது பேசுறாங்கன்னா நம்ம பதில் பேசுவது தேவனுக்கு பிரியமானது இல்லை. அதுல நம்ம சிக்காம இருக்கிறதுக்கு வாய் மூடி அமைதியாய் செல்லும் போது கர்த்தர் நமக்காக எழுந்து யுத்தம் செய்வார். இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, தூஷண வார்த்தை சில தடவை நம்முடைய சொந்த குடும்பத்திலேருந்தே வரும். சில பேர் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்கங்க. அது உங்க சொந்த பெற்றோரா இருக்கலாம், உங்களுடைய மாமனார் மாமியாரா இருக்கலாம், உங்க சொந்த கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சகோதர சகோதரிகளா இருக்கலாம், சில வேளை உங்க நண்பர்களா இருக்கலாம், சில வேளையில் அவங்க அண்டை வீட்டுக்காரராக இருக்கலாம், சிலர் நமக்கு அறிமுகமானவர்களா இருக்கலாம், சில பேர் சக விசுவாசிகளா இருக்கலாம். டோன்ட் ரெஸ்பாண்ட் டு அபியூஸ். மேக் இட் அ பாலிசி. நான் சில வேளையில் பார்த்துருக்கேன், ஊழிய பாதையில் கர்த்தர் சிலரை பயன்படுத்தும் போது, உயர்த்தும் போது சில வேளை அபியூஸ் வரும். யூ வில் பிகம் அ டார்கெட்.